நண்பர்களுக்கு வணக்கம். MUG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் மிக அதிகமாக 785 புலிகள் உள்ளன. நெதர்லாந்து நாட்டில் இருந்து இரு அரிய வகை சிவப்பு பாண்டா கரடிகள் மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் வன உயிரியல் பூங்காவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. அனைவருக்கும் கல்வி என்ற உலக அறிக்கையை 2006இல் ஐநா சபை அறிவித்தது. எழுத்தறிவின்மையால் உலக அளவில் 25 கோடி சிறுவர்கள் குழந்தை தொழிலாளர்களாக உள்ளனர். அமெரிக்க உளவு அமைப்பான CIA தகவலின்படி எழுத்தறிவில் இந்தியா உலகில் 124வது இடத்தில் உள்ளது. வட கொரியாதான் எழுத்தறிவில் உலகில் முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் 2011ஆம் ஆண்டின் கணக்கின்படி நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 74 விழுக்காடு எழுத்தறிவு பெற்றுள்ளனர். மும்பையின் அடையாளமாக திகழ்வது கேட்வே ஆஃப் இந்தியா ஆகும். அங்கிருந்து காரபுரி தீவில் உள்ள எலிஃபண்டா குகைகளில் உள்ள சிற்பங்களை பார்வையிட நூற்றுக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் படகுகளில் பயணிப்பது வழக்கமாகும். இந்தியாவின் எல்லையில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிக பெரிய அணையை கட்ட சீனா முடிவு செய்துள்ளது. ரூபாய் 11 லட்சம் கோடி மதிப்பில் திபெத்தில் கட்டப்படும் இந்த அணையால் பிரம்மபுத்திரா நதி பாய்ந்தோடும் இந்தியா மற்றும் வங்கதேசத்துக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. சாங்போ நதியின் அதாவது பிரம்மபுத்திரா நதியின் கீழ்மட்ட பகுதிகளில் நீர்மின் நிலையம் அமைப்பதற்கான திட்டத்திற்கு சீன அரசு ஒப்புதல் வழங்கியது. ஹிமாலய மலைத்தொடர்கள் வழியாக அருணாச்சல பிரதேசத்தை வந்தடைந்து பின் வங்கதேசத்திற்கு பிரம்மபுத்திரா நதி பாய்ந்தோடும் பகுதிகளில் உள்ள பெரும் மலை குன்றுகளில் இந்த அணை கட்டப்படுகிறது. இந்த திட்டம் கரியமில வாயு உமிழ்வை பூஜ்ஜியமாக்கும் நடவடிக்கை, பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உலக அளவில் மேற்கொள்ளப்படும் முன்னெடுப்புகளுக்கு ஒத்துழைக்கும் வகையிலேயே செயல்படுத்தப்படும் என சீனா தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 17 சிறுவர் சிறுமியர்களுக்கு பிரதமரின் தேசிய குழந்தைகள் விருதுகளை அதாவது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மொத்த ஆண் வாக்காளர்களில் 65% வாக்களித்த நிலையில் மொத்த பெண் வாக்காளர்களில் 65.78% பேர் வாக்களித்துள்ளனர் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மக்களவை தேர்தலில் மொத்தம் 64.64 கோடி பேர் அதாவது 66.1% தங்கள் வாக்குரிமையை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட 6 தேசிய கட்சிகள் மட்டுமே 63.35% வாக்குகளை பெற்றுள்ளன. கிராமங்களில் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் சுபாஷித் பஞ்சாயத்து திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு இந்தியரின் நல்வாழ்வையும் உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் குறிக்கோளுக்கு இணங்க இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், அவருக்கு வயது 92, டில்லியில் டிசம்பர் 26ஆம் தேதியன்று காலமானார். 2004 முதல் 2014 வரையில் இருமுறை பிரதமராக மன்மோகன் சிங் பிரதமராக பதவி வகித்தார். நாட்டின் பொருளாதார சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக அறியப்படும் மன்மோகன் சிங் ஒருங்கிணைந்த பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த 1932 செப்டம்பர் 16ஆம் தேதி பிறந்தார். 1982 முதல் 1985 வரை ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக அவர் பதவி வகித்த போது வங்கி துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தில் புதிய அத்தியாயத்தை அவர் அறிமுகப்படுத்தியதோடு நகர்ப்புற வங்கி துறையையும் அவர் உருவாக்கினார். 1991ஆம் ஆண்டு பிரதமர் நரசிம்மராவின் அமைச்சரவையில் நிதி அமைச்சராக அவர் பதவியேற்ற போது நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்தது. அப்போது நாட்டின் புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியதில் அவர் பங்களிப்பு இன்றியமையாதது ஆகும். அவருடைய முதல் பதவி காலத்தில்
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தையும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தையும் அறிமுகப்படுத்தப்பட்டன. இரண்டாவது பதவி காலத்தில் அனைவருக்கும் கட்டாய கல்வி சட்டம், மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்கும் நோக்கில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழில் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட 27/12/1956 ஆண்டு நாளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் ஆட்சி மொழி சட்ட வாரம் கொண்டாடப்படுகிறது. நன்றி.